ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, முந்தா நேற்று ஒரு சம்பவம் நடந்துச்சு. அந்த சம்பவத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். என்ன சம்பவம்னு பார்த்தீங்கன்னா, முந்தா நேற்று அப்பா ஈவினிங் கோழியை திறந்து விட்டு இருக்காரு. கோழி திறந்து விட்டுட்டு எப்பயும் போல் பார்த்துட்டு இருந்திருக்காரு. கொஞ்ச நாளாக பார்த்திங்கன்னா நம்ம ஏரியாவில், அதாவது நம்ம தெருவில் பார்த்திங்கன்னா ஒரு 3 நாய் புதுசாக சுற்றின்னு இருக்குது. ஒரு 2 வாரமாகவே சுற்றின்னு இருக்குது. சரி, நம்ம கோழி திறந்து விடும்போது எப்பயுமே வெளியே இருப்போம், அதெல்லாம் கோழிக்கிட்ட வரல. நேற்று என்ன பண்ணியிருக்காரு, அப்பா திறந்து விட்டு கொஞ்ச நேரம் யார்கிட்டயே பேசுகிறதுக்கோசரம் போயிருக்காரு. வீட்டு பக்கத்தில் தான், அதாவது பக்கத்து தெருவில் ஒருத்தர்கிட்ட பேசுகிறதுக்கு போயிருக்காரு. அந்த டைமில் பார்த்திங்கன்னா கோழியை நாய் பிடிச்சிடுச்சு. அது எந்த கோழின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பேட்ச் 2ல் பார்த்திங்கன்னா அந்த யாக்குத் பட்டை ஒன்று இருக்கும். அந்த பட்டையை தான் நாய் பிடிச்சிடுது. நாய் பிடிச்சோன்னே நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கவங்களாம், அதாவது பக்கத்து வீட்டில் இருக்கவங்களாம் பார்த்திங்கன்னா கத்திருக்காங்க. வீடியோவில் பார்த்திங்கன்னா அந்த லெஃப்ட்டில் ஃபஸ்ட்டில் இருக்குது பாருங்கள், அந்த கொஞ்சம் ரெக்கை டேமேஜாக இருக்கும் அந்த பட்டைக்கு. ஏன்னா சின்ன வயசில் அந்த ரெக்கையில் கொத்தி கோழி குஞ்சாக இருக்கும்போது கொத்தி அது காயமானது. அதனால் அந்த ரெக்கை ஃபால்ட் அப்படியே இருந்துனே இருந்துச்சு. அந்த பட்டையை தாங்க நாய் பிடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கிறாங்க, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் கத்துனோடனே அம்மா ஓடி போய் பார்த்துருக்காங்க. பார்த்துருக்கும் போது நாய் அது வாயில் கவ்வின்னு இருந்திருக்கு. நாய் ஏதோ ஒரு கட்டையால் அடிச்சுட்டு கோழியை எட்டுன்னு வந்திருந்தாங்க. பார்த்திங்கன்னா உயிரோடு தான் இருந்துச்சு. பார்த்திங்கன்னா முதுகொண்ட இருந்த ஃபுல் முடியை பிடிங்கிடுச்சு. அது இல்லாமல் ரெக்கை கீழே பார்த்திங்கன்னா வாய் பல்லு பட்டுருதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு நம்ம விரல் சைஸ்க்கு கீச்சி இருந்தது. எட்டுன்னு வந்தாங்க. எட்டுன்னு வந்துட்டு அப்பா கிட்ட சொல்லும் போது அப்பா என்ன பண்ணார், வெட்டினரி ஹாஸ்பிட்டலுக்கு வேகமாக எடுத்துகிட்டு போனார். பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலும் இல்லை. சரி, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம அந்த இடத்துல கழுவிட்டு லைட்டாக டெட்டாயில் போட்டு துடைச்சிட்டு மஞ்சள் குழப்பி பூசி வச்சுருந்தோம். அது ஈவினிங் வரைக்கும் நல்லா தான் இருந்துச்சு. நைட்டு வேலைக்கு நைட் ஷிஃப்ட்டுங்க இந்த வாரம். நைட் ஷிஃப்ட் வேலைக்கு போயிட்டு காலைல பார்க்குறேன், கோழி இறந்துடுச்சு. நம்ம இம்மா நாள் கோழியை அது தொல்லை பண்ணல அப்படின்றதால அந்த நாய்களை நான் அடித்ததே கிடையாது. நம்ம பார்த்திங்களா அந்தமாரி விட்டதில் நம்ம கேர்லெஸ்ஸாக, அதாவது நம்ம மேலே தப்பு தான், கேர்லெஸ்ஸாக திறந்து விட்டு போனதால தான் இந்த மாதிரி பண்ணிடுச்சு. அந்த கோழி அந்த யாக்குத் லைனில் எனக்கு அந்த ஒரு பொட்டை தான் வந்துச்சு. ஏன்னா நம்ம யாக்குத் சேவல் செகண்ட் பேட்ச் பார்த்திங்கன்னா யாக்குத் சேவலுக்கும் நம்மளோட ஜாவப்பட்டைக்கும் போட்டிருந்தோம். யாக்குத் பட்டை ஒன்று வந்துருந்துச்சு. சரி, அது ரெக்கை தான் டேமேஜாக இருந்தாலும் சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை நான் பத்திரமா பார்த்துட்டு இருந்தேன். அதை நாய் பிடிச்சி இந்த மாதிரி ஆயிடுச்சு. இந்த ஒரு கசமான தகவலை உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன். ஸோ கோழி வெளிமேய்ச்சல் திறந்து விட்றவங்க இந்தமாரி நாய் கீரிப்புள்ள தொல்லைலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் இருக்கும்போது மட்டும் திறந்து விடுங்க. அப்போ தான் நம்ம கோழி பாதுகாப்பாக இருக்கும். என்னடா வீடியோவில் கோழி உயிரோடு இருக்குதுன்னு நினச்சிக்காதீங்க. இது நான் ஆல்ரெடி பழைசு எடுத்து வச்சிருந்த வீடியோ. நம்ம அந்த கோழியோட வீடியோ எதுவும் இல்லைன்றதால இந்த பழைய வீடியோ போடுறேன். கடைசியில் ஃபோட்டோ பிளாக் அண்ட் ஒயிட்டில் போடுறேன். ஏன்னா கலரில் போட முடியாது. பிளாக் அண்ட் ஒயிட்டில் போட்டு விட்றேன், பாருங்கள்.